ஆரம்ப ஜெபம் செய்து வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது மத்தியில் இந்த ஐயா அம்மா அவர்கள், ஆஸ்லின் அம்மா அவர்கள் நம்முடைய புதுக்குப்பம் பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிகிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஆரம்ப ஜெபம் செய்வார். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உங்களோட பிறப்பின் அளவை நேரத்தை அளவை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த நாளிலும் சுவாமி இந்த காலத்தில் திருச்சபையில் இங்கே இருக்கிற பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் சுவாமி உண்மை துதித்து கர்த்தாவே நடனம் ஆடி உண்மை புகழ இருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே, நீ தாமே இதை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் முதல் நம்மளே முடிவு மட்டும் சுவாமி இந்த திருவின் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீரை பொருட்படுத்துங்க ஜெபிக்க நம்ம பிதாவே. இப்பொழுது ஒரு பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். என்ன பாடல்? பெத்தலேயில் பிறந்தவரை. சாம் கொஞ்சம் உள்ள வந்துடுறாங்க. எல்லாரும் 31வது கீர்த்தனை நம்ம பஜன்ல பாடின பாடலாம். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி என்று பாடுங்க. இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கே பங்கமுக பசுந்தொட்டியில் படுத்திருப்பீரா, இங்கே பங்கமுக பசுந்தொட்டியில் படுத்திருப்பீரா. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னும் அவர் சொன்னபடி முடிவதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிவதற்காக, இங்கே மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னடையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னடையிலே. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கே ஆக்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கே ஆக்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த என் பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த என் பெருமானை, நாம் என்னவுடன் போய் துதிக்க எண்ணிடுவோமே, நாம் என்னவுடன் போய் துதிக்க எண்ணிடுவோமே. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இப்போ ராஜாமணி கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. சாம் கொஞ்சம் வர சொல்லுங்க. இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான பகுதி வரவேற்பு. இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு யார் நாம சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் என்று சொன்ன பொழுது நம்முடைய சபை தோழர் ஜோசப் ராஜா அவர்கள் கேட்ட பொழுது ஐயா
அவர்கள் நான் வந்து ஐயா டாக்டர் ஐயா அவர்களை நான் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு பின்னாடி அந்த செல் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயரமா பிள்ளைங்களோட வந்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா தொடர்பு கொண்டு உங்களோட பேசுவான்னு சொன்னார். நான் இரவுலாம் யோசித்து இந்த போனே வரல. சரி, காலையில் ஃபோன் பண்ணேன், ஐயா இல்லை நான் வரேன்னு சொன்னார். அது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. இந்த நாளிலே இந்த கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பிப்பதற்கு குடும்பமாக வந்திருக்கிற நம்முடைய போதகர் டாக்டர் ஐயா அவர்கள் பக்கத்துல தான் இருக்கிறார், அருகாமையில் காட்டுமேலூர் திருச்சபையில அவர் போதகராக இருக்கிறார். எனவே திருச்சபையினுடைய செயலாளர், பொருளாளர், நிர்வாகம், இங்கே இருக்கக்கூடிய குழு உறுப்பினர்கள் மற்றும் திருச்சபையாளர் சேர்த்து நாம் அனைவரும் இப்பொழுது இந்த முன்னாடி போதகர் ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரும் வாங்க கை இப்பொழுது கருப்பையா அவர்கள் நம்முடைய போதகருக்கு நம்ம பொன்னாடை அணிவித்து அவரை வரவேற்கிறோம். இரண்டாவது நம் மத்தியில் வந்திருக்கிற ஐரம்மா அவர்களை நாம் வரவேற்க கடமைப்படுத்துகிறோம். எனவே இந்த நாளில் நம் மத்தியிலே அவர்கள் அநேக பொதுவாக ஐயர்மார்களுக்கு 25ஆம் தேதி முடிஞ்சா 31ஆம் தேதி பிடிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் நிறைய ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க. அதன் மத்தியில் வந்ததுனால ஐரம்மாவுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அவர்களை நாம் இப்பொழுது நாளை போட்டி வர கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்துமஸ் பஜனைக்கு இல்லையா 2 பேர் யார் வந்தாங்க? யாராவது சொல்ல முடியுமா? வாலிப பிள்ளைங்க பேர் சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, எல்லாம் அமைதியாக பண்றது சொல்லுங்க பாப்போம். தயாளன் அண்ணனும் சாம் அண்ணனும் வந்தாங்க. பஜனை எல்லாவற்றுக்கும் சுற்றி நமக்கு என்ன பண்ணாங்க? சாம் வந்து ட்ரம் அடிச்சாரு, அவங்க பாடல்கள் பாடினாங்க. எல்லாவற்றிலும் அவங்க ரொம்ப உதவியாக இருந்தாங்க. எனவே இப்பொழுது தயாளன் முன்பாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தயாளன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை நம்முடைய சாம் அவர்கள் போற்றி அவரை கௌரவிப்பார். எல்லாம் நல்லா உற்சாகமா கையில் அடுத்ததாக இன்னொரு அண்ணன் விட்டுட்டோம். யார் அவர்? சாம். அவரும் இவங்க 2 பேரும் ஒன்னாதான் வந்தாங்க இல்லையா? அவர் வருவாரா இல்லையான்னு நான் யோசித்தேன். தயாளனுக்கு போன் பண்ணி கேட்டால் அவரும் வந்துட்டாருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரும் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. இப்பொழுது அவருக்கு நம்முடைய திருச்சபை சார்பாக இந்த கொண்டாடிய நம்முடைய சிகாமணி அவர்கள் பற்றி அவர்கள் போடா இப்பொழுது விழா உங்களுக்கு எல்லாம் தெரியும். விழாவில் என்ன சிறப்பு? பிள்ளைங்களாம் நடனம் ஆட போறாங்க, பாடல் பாட போறாங்க. ஆனா இந்த விழாவில் முக்கிய இடத்தை பிடிக்கிறது என்னன்னா, இன்றைக்கு மதியம் நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லுங்க, எல்லாம் என்ன சாப்பிடுங்க? என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. நம்ம திருச்சபையை சேர்ந்த அருமையான கருப்பையா கொடியரசு குடும்பத்தினர் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க, ரெடியா இருக்கு. அந்த உணவுக்காக நம்ம ரொம்ப ஒவ்வொரு வருடமும் யோசிக்கும் பொழுதும் அவங்க முன்னாடியே வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அட்வான்ஸா என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு தர சொன்னாங்க. தயவுசெய்து கருப்பையா அவர்கள் முன்னாடி ஒருபடி கேட்கணும். நம்முடைய போதகர் அவர்கள் அவருக்கு இந்த நாளை கொண்டாட फोटो फोटो क्लिक करेंगे